ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸ்ல இருந்து ஒரு சில ஒர்க் அவுட் சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வி ஃபோக்கஸ் ஆன் ஃபர்ஸ்ட் மாடல். கன்சிடர் த ப்ராப்ளம். A rod iron bar 30 centimeter long and 2 centimeter in diameter is bent into a circular shape as given in figure. It is then one with 500 turns of wire. Calculate the current required to produce a flux of 0.5 milliweber in magnetic circuit with an air gap of 1 mm. Mu r of iron is equal to 4000. சரிங்களா? சோ ஒரு என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ராடை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சர்க்கிளா பெண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுல எல்லா டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வழியா போகக்கூடிய கரண்டோடைய வேல்யூ இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ப்ராப்ளத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கிறத நான் எழுதணும். சரிங்களா? சோ இதுல வந்து மொத்தம் 2 இருக்கு. ஒன்னு ஏர் கேப் உள்ள வருது, அதே மாதிரி இதோடைய அயன் மெட்டீரியல் உள்ள வருது. அப்போ இந்த அயன் மெட்டீரியலுடைய லென்த்தை LI அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ வந்து என்னன்னா 30 சென்டிமீட்டர். சரிங்களா? அதே மாதிரி அதோடைய டயாமீட்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் 2 சென்டிமீட்டர். சரிங்களா? அதே மாதிரி இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இதோடைய ஃபிளக்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.5 மில்லி வெபர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. சரிங்களா? ஏர் கேப் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் 1 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மியூ ஆர் ஆஃப் அயான் இதோடைய வேல்யூ வந்து 4000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஏர் கேப் இருக்கு. அப்போ ஏர் கேப்போட மியூஆரோட வேல்யூ எனக்கு தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கக்குள்ள என்னோட டேட்டாஸ் எல்லாமே வந்து மீட்டர்ல இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இது எல்லாமே நான் மீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். வி நோ தட். சரிங்களா? 1 சென்டிமீட்டர் which is equal to 10 to the power of minus 2 meter. Similarly 1 millimeter which is equal to 10 to the power of minus 3 meter. அப்படிங்கக்குள்ள இதை எப்படி எழுதலாம், 30 into 10 to the power of minus 2 meter அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இங்க வந்து it is 0.5 into 10 to the power of minus 3 வெபர் அப்படின்னு போடலாம். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இங்க டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப இதோடைய ஏரியா கால்குலேட் பண்ணணும். சோ ஆல்ரெடி எனக்கு ஏரியா வந்து இங்க ப்ராப்ளத்துல ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஒருவேளை எனக்கு ப்ராப்ளத்துல ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா வி நோ தட் என்னுடைய ஃபிளக்ஸ் வந்து இதான் என்னுடைய மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா இதோடைய மிட் பாயிண்ட்ல எனக்கு கரெக்டா ஃப்ளோ ஆகும். அப்போ இதோடைய ஓவரால் லென்த் வந்து எனக்கு என்ன படும், தேவைப்படும். இப்போ இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்குங்களா, அப்போ இதோடைய சுற்றளவு நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபிளக்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த பாத் வழியா தான் ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த ஃபிளக்ஸ் பாத்தோடைய லென்த் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த சர்க்கிளோடைய சுற்றளவுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப சர்க்கிளோடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன, சோ அந்த மீன் லென்த் வந்து எனக்கு இங்க கொடுத்துட்டாங்க 30 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. இப்போ இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள, சரிங்களா, we know that A is equal to pi r square. இதுதான் வந்து வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. சோ இங்க டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ டயாமீட்டர் D is equal to எனக்கு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க 2 சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்ப ரேடியஸ் r is equal எனக்கு என்ன வரும், D by 2 வரும். அப்ப therefore r ஓட வேல்யூ is equal to 1 சென்டிமீட்டர். அப்போ 1 into 10 to the power of minus 2 into 1 into 10 to the power of minus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப therefore pi into 10 to the power of minus 4 meter square இதுதான் வந்து இதோடைய பரப்பளவுக்கான வேல்யூ. சோ அததான் இங்க எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப இது வந்து என்னுடைய மீன் லென்த். இதுலதான் வந்து எனக்கு என்னவாகும், அந்த பிளக்ஸோட ஃப்ளோ ஆகக்கூடிய பாத்தோடைய ஓவரால் லென்த் தான் மீன் லென்த். அது டைரக்டா இங்க கொடுத்துட்டாங்க. ஒரு சில கேசஸ்ல இந்த மீன் லென்த் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? சோ அதுதான் வந்து வித்தியாசம். சோ இப்ப இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் கால்குலேட் பண்றதை பத்தி டீடைல்டா பார்த்தாச்சு. சோ ஐ நோ தட் எனக்கு என்ன ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலானா MMF which is equal to flux into reluctance. இதுதான் வந்து என்னுடைய பேசிக் ஃபார்முலா மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ்ல. MMF வந்து எப்படி சொல்லலாம், N into I அப்படின்னு சொல்லலாம். ஃபிளக்ஸோட வேல்யூ வந்து என்னது, இட் இஸ் நத்திங் பட் பை into reluctance. ரிலக்டன்ஸ்க்கு ஃபார்முலா எனக்கு தெரியும், which is nothing but L divided by mu into A அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதனால இங்க நான் ரிலக்டன்ஸ் S அப்படின்னு இனிஷியலா போட்டுக்கிறேன்.
ஸோ ஒரு சில புக்ஸ்ல இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ டேக். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து அயன் மெட்டீரியல், இன்னொன்னு ஏர் கேப். அப்போ என்னுடைய இந்த ஓவரால் ரிலக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அயனுடைய ரிலக்டன்ஸ் பிளஸ் ஏர் கேப் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய ரிலக்டன்ஸ். இந்த ரெண்டுத்துடைய அடிஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாஸ் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அயன் பாத்தோட வேல்யூ என்ன வரும்? Li டிவைடட் பை மியூவோட வேல்யூ வந்து எப்படி எழுதலாம்? மியூ நாட் மியூ ஆர் இன்டூ ஏரியா ஆஃப் த அயன் பாத். சிமிலர்லி ஏர் கேப்னு வரக்குள்ள எல்ஜி டிவைடட் பை, சரிங்களா, மியூ நாட். ஏன்னா மியூ ஆரோட வேல்யூ 1, அதனால வெறும் மியூ நாட் மட்டும் போட்டுக்கிறேன், இன்டூ ஏஜி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அயன் மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய ஏரியாவும் என்னுடைய அந்த ஏர் கேப்போட ஏரியாவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். சரிங்களா, அதனால இங்க ஏஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஏஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். எல்ஐயோட வேல்யூ வந்து என்னது? லென்த் ஆஃப் த அயன் மெட்டீரியல் 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 30 இன்டூ 10 to the power of -2 divided by mu naught value 4 pi into 10 to the power of -7 into mu r value வந்து எனக்கு என்னது? 4000 into ஏரியாவோட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், which is nothing but pi into 10 to the power of -4 plus ஏர் கேப் இருக்கு பாத்தீங்களா, அதோட லென்த் வந்து எவ்வளவு? 1 மில்லிமீட்டர்னு சொல்லிருக்கோம். ஸோ 1 into 10 to the power of -3 மீட்டர் divided by 4 pi into 10 to the power of -7 into ஏர் கேப் உடைய ஏரியா வந்து இட் இஸ் ஆல்சோ சிமிலர் டு பை இன்டூ 10 to the power of -4. சரிங்களா, சோ இப்போ இந்த ஏர் கேப்போட ஏரியா வந்து ஒரு சில கேசஸ்ல மாறலாம். ஏன்னா இப்போ இங்க வந்து ஃப்ரிங்கிங் எஃபெக்ட் பத்தி எதுவுமே கொடுக்கல. சரிங்களா, ஃப்ரிங்கிங் எஃபெக்ட்னா இந்த ஏர் கேப் பக்கத்துல இந்த மாதிரி ஃபிளக்ஸ் வந்து எனக்கு என்னவாகும்? பல்ஜ் ஆகும். உதாரணத்துக்கு நவ் யூ கன்சிடர் இதுதான் என்னுடைய ஏர் கேப் அப்படின்னா, சோ இந்த இடத்துல வந்து என்னுடைய ஃபிளக்ஸ் வந்து இந்த மாதிரி பல்ஜ் ஆகிறது தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன்? ஃப்ரிங்கிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரிங்களா, சோ ஃப்ரிங்கிங் எஃபெக்டால இதோடைய ஓவரால் ஏரியா வந்து எனக்கு என்னவாகுது? அதிகமாகுது. சோ அது ஒரு சில ப்ராப்ளத்துல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. டியூ டு ஃப்ரிங்கிங் எஃபெக்ட் த எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் ஏர் கேப் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 5% அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்னுடைய அயன் மெட்டீரியலுடைய ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அது கூட 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? 1.05 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா கிடைக்கக்கூடியதுதான் வந்து என்னது? ஏரியா ஆஃப் த ஏர் கேப். சோ இந்த ஃப்ரிங்கிங் எஃபெக்ட் உள்ள ஸ்பெசிஃபை பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆஸ் யூசுவல் ஏ ஈக்குவல் டு ஏஜி அப்படின்னு என்னால எடுத்துக்க முடியும். சரிங்களா, இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போறேன்? சிம்பிளிஃபை பண்ண போறேன். சரிங்களா, இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ், I take commonly outside 10 to the power of -2 divided by 4 pi into 4 pi square 4 pi pi. சரிங்களா, into 10 to the power of -11. இங்க -7 இருக்கு, -4 இருக்கு. எடுத்துட்டா மீதி எனக்கு என்ன இருக்கும்? இங்க 30 divided by 4000 இந்த டேர்ம் இருக்கும். பிளஸ் இதுல வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிம்பிளி 10 to the power of -1. 10 to the power of -1 நான் 0.1 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, so this is the value of reluctance. நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதுனால பண்ணிக்கலாம், no issues. So we know that Ni which is equal to flux into reluctance. இதுதான் ஃபார்முலா. இப்போ என்னோட வேல்யூ வந்து எனக்கு என்னது? இட் இஸ் நத்திங் பட் 500. ஐ நான் கால்குலேட் பண்ணணும். ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இட் இஸ் நத்திங் பட் 0.5 மில்லி வெபர். ஸோ 0.5 into 10 to the power of -3. So these are the datas which we given in the problem. Into reluctance ஓட வேல்யூ we know that it is nothing but இந்த 10 to the power of -11 மேல போச்சுன்னா +11. So therefore 10 to the power of +9. சரிங்களா, so divided by 4 pi square into, so இதை மல்டிப்ளை பண்ணா 400. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 430 divided by 4000 அப்படின்னு கிடைக்கும். So now I rearrange all those things. சரிங்களா, so I is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? 0.5 into 10 to the power of 6 சரிங்களா into 430 divided by 500 into 4000 into 4 pi square. ஸோ இந்த டேட்டா வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 0, இங்க 3 0 இருக்கு. மொத்தம் 10 to the power of 5. இங்க அடிச்சோம்னா 10 கிடைக்கும். ஸோ இந்த 10.5 அடிச்சோம்னா 5, இந்த 5 will cancel. ஸோ ரிமைனிங் இருக்கிறது இந்த வேல்யூ. ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, விச் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 2.72 ஆம்பியர்.
ஸோ தேர்ஃபோர் இந்த 0.5 மில்லி வெபர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான கரண்டோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இஸ் 2.72 ஆம்பியர். சரிங்களா? ஐ ஹோப் திஸ் ப்ராப்ளம் இஸ் வெரி கிளியர். நவ் யூ டேக் திஸ் சம் அஸ் அ பிராக்டிஸ். இந்த சம்ம பிராக்டிஸ்க்கு எடுத்துக்கங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய அடுத்த வீடியோல டீடைலா பார்ப்போம். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.